கையில என்னை நீ நல்லா மாட்டி விட்டுட்ட. இது வரைக்கும் நான் எந்த கேம்லயும் அவுட் ஆனதே இல்லை. ஆனா இப்போ அவுட் ஆயிடுவோம் போல. இப்ப நான் தான் அவுட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். கையில் தப்பிச்சிட்டா, நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி உக்காந்துருக்க போறோம்னு தெரியலையே. நீ வேணா எதனா கேம் சொல்லலாம் சுஜித், விளாடலாம். என்ன கேம் விளையாடுறது? என்னடா சுஜித் இழுத்துக்கிட்டே போற, சீக்கிரம் சொல்றா. சொல்றேன், 1-2 கேமா இருந்தா பரவாயில்ல. என் மண்டைக்குள்ள நிறைய கேம் ஓடிக்கிட்டு இருக்கேன். நிறைய கேம் யோசிக்கிறது பெருசு இல்லடா சுஜித், எதனா ஒரு கேம சொல்லடா. கயல், நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? துர்கா, நீயும் இங்கே தான் இருக்கியா? நான் உங்கள் வீட்டுக்கு போனேன், நீ அங்கே இருக்கேன்னு. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கேன்னு. ஆமாம், ஊருக்கு போனீங்க கயல், எப்படி போச்சு? செம்ம ஜாலியாக போச்சு. நான் நிறைய கேம்ஸ் விளாட்னேன் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. சூப்பர் கையில். அப்போ நீ எதாவது கேம் இருந்தால் சொல்லலாம், விளையாடலாம். ஆமாம் கையில், என்ன கேம் விளாட்றதுனே தெரியல, அதனால தான் சும்மா உட்காந்துருக்கோம். நீ எதனா கேம் சொல்ல. கேம் இருக்கு, எந்த கேம் சொல்கிறது? இங்கே யார் வீட்டில் ஜூஸ் பாட்டில் இருக்கு? எங்கள் வீட்டில் இருக்கு, நான் கொண்டு வரேன். சரி, எங்க வீட்டில் கிளாஸ் இருக்கு, நான் கொண்டு வரேன். அவ என்னடானா ஜூஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு போறா, இவ என்னடானா கிளாஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு போறா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லை சுஜித்து, சிம்பிள் கேம் தான். இதோ இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதில் ஜூஸ் பாட்டிலில் இருக்க ஜூஸ்லாம் 1 by 1 எல்லாருமே ஊற்றிட்டே வரணும். யார் லாஸ்ட்டில் வலிகிற மாதிரி ஊற்றுறாங்களோ அவங்க தான் அவுட்டு. நான் சுஜித்து, கேம் புரிஞ்சுதா? என்ன லக்கி, பாதி ஜூஸை காணோம், வர வழியில குடிச்சிட்டியா? உள்ளதாண்டா வச்சேன், எங்கள் அப்பா எடுத்து குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி விடு லக்கி, இதுவே போதும். சரி, யார் கேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறா? நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இந்த பக்கத்துல இருந்து தான் பல்லு விளக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு துர்கா, அப்புறம் சுஜித், அஸ்வினி, அப்புறம் லாஸ்ட்டாக கையல். சரி வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஊற்றுறேன். ஊற்றுனவங்களாம் இந்த சைடில் நிற்கலாம். அடுத்தது துர்கா, நீ ஊற்று. துர்கா, கரெக்டா ஊத்து. ஹைடெட்லன்னு கீழே எங்கேயும் ஊத்திராத. எனக்கு தெரியும், நீ சும்மா இருடா சுஜித். டேய் சுஜித், எவ்வளோ நேரம் தான் நீயே ஊற்றிக்கிட்டு இருப்ப? அடுத்தது நீ தான் அஸ்வினி, பார்த்து ஊற்றுன. நான் கரெக்டாக ஊற்றிட்டேன். கையில் நீ ஊற்று. எப்படியோ ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஆனாலும் கிளாஸ் இன்னும் ஃபுல்லாகல. இதே மாதிரி 1 by 1 எல்லாரும் ஃபுல் பண்ணிகிட்டே வரலாம். யார் அவுட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். லக்கி, உன்னோட நாய்க்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு பாரு, அதுக்கும் இந்த கேம்ல வரணும்னு ஆசையா இருக்கு போல. நீ வேற துர்கா, அதுக்கு ஜூஸ் வேணும், அதான் கத்திக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஃபில் ஆகிட்டே வருது. இந்த கேம்ல யாரோ அவுட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தான் தெரியல. உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து இப்போ நான் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். வலிகிற மாதிரி நின்றுட்டு இருக்கு. கையல் பேச தின்னுது, அவுட் ஆயிட போற. சரி, நான் பொறுமையா ஊத்துறேன். ஐயோ பாடா, ஜஸ்ட் மிஸ், நான் இந்நேரத்துக்கு அவுட் ஆயிருப்பேன். கையில் தப்பிச்சிட்டா, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் தான் அவுட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அச்சுச்சோ. பார்க்கலாம், லக்கி அவுட் ஆகிறான். அஜ்ஜோ, தப்பிச்சிட்டா. இந்த வாட்டியும் லக்கி தப்பிச்சிட்டா. துர்கா, அடுத்து நீ தான். துர்காவும் தப்பிச்சிட்டா. அடுத்து நான் தானா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கையில், இது வரைக்கும் நான் எந்த கேம்லேயும் அவுட் ஆனதே இல்லை. இப்போ என்ன நல்லா மாட்டி விட்டுட்ட நீ. சீக்கிரம் ஊத்துறா சுஜித்தே. அட இருங்கடா, நீங்களே கத்தி கத்தி என்னை கீழே ஊற்ற வச்சிருவீங்க போலயே. என்ன பண்ண போறேன்? அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். அஸ்வினி, அடுத்தது நீ தான். அஸ்வினி தப்பிச்சிட்டாடா. கையலு, ஐயோ, கையல் அவுட் ஆயிட்டா. அட பாவீங்களா, கேம் சொல்லி கொடுத்தா என்னையும் அவுட் ஆக வச்சிட்டீங்களா? இந்த கேம்ல அவுட் ஆன கையலுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறோம். இந்தா வாங்கிக்க, டமால்டு மீல். டேய் என்னை விட்டுருங்கடா. கேம் சொல்லி கொடுத்த என்னையே இப்படி போட்டு அடிக்கிறீங்க. போங்கடா, நான் ஊருக்கே போறேன்.